அது சண்டாளி, நேற்றுதான் 2 முளை கொடுத்து வாங்கினா இன்னைக்கு போட்டு உடச்சிட்டிய. நீ நாட்டமா போவ. அந்த மனுஷன் வந்து தோண்டிய போட்டு உடச்சிட்டேன்னு தாண்டி குதிப்பானே, நான் என்னடி சொல்றது? என்ன முழிக்கிற? உன்னை சும்மா இருப்பாரு. வா வா, உன் கையில சூடு போடுற மாடி. இனிமே உடைக்க மாட்டேன். வேணாம் மாமி, இனிமே உடைக்க மாட்டேன் மாமி. பேசாண்டா, ஒரேடிய காய வச்சு சூடு போடுறேன். வேணாம் மாமி. இதாமா வீடு, இங்கத்தான் இருக்கு குங்குமம். வேணாம் மாமி, இனிமே போட மாட்டேன். சத்தம் போட்டேன் முகத்திலேயே இழுத்து விட்டுருவான். ஆமா, குங்குமம் குங்குமம் குங்குமமாவது மஞ்சளாவது யாரு நீ? வேணாம். ஐயோ, இது என்ன அநியாயம். என் குழந்தை விடுங்கம்மா. உன் குழந்தையா? ஆமா, என் குழந்தைதான். எவ்வளவு அநாத கல்வி இவங்க அப்பன் கட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களே, அவளா நீ? முதல்ல நீ போடி வெளிய. என் குழந்தை விட்டுடுங்க, நான் போறேன். எங்கடி இருக்கிற? விடு, அவளை சும்மா விட முடியாது. நல்லா இருக்கிற குடத்தை நறுக்கு மட்டும் உடச்சு விட்டா அவளை சூடு போனா விடுறதுல விடு. அம்மா, உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். உடம்பு குடத்துக்கு பதில வேற கூட வாங்கி கொடுத்துறேன். என் குழந்தை விட்டுருங்க. அம்மா அம்மா, என்ன சொன்ன? அம்மா, அம்மா, என் கண்ணு, அம்மா, என் கண்ணு, அம்மா, இருக்கேன் அம்மா. யாரு? அரே வண்ணா, வாம்மா. என்ன இது? கரண்டிய காய வச்சுக்கிட்டு காலி மாதிரி நிக்கிற. பின்ன குடத்தை போட்டு உடைச்சு விட்டா இந்த குட்டி. அதுக்காக சூடு போட போனா அந்த அநாத நாயே அலறிக்கிட்டு வருது. அடிச்சு வாய மூடி. பாவம், தாய் சித்த பிள்ளை, அவங்க அப்பனும் ஜெயில இருக்க. அந்த கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு சொல்லி நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். இந்த அநியாயம் பண்றியேடி. நீ ஒரு பொம்பளை தானா? அம்மா வண்ண, நல்ல சமயத்துக்கு நீ வந்த. இவளை நீயே கூட்டிக்கிட்டு போய், இல்லனா இவ சுட்டு பின்னே போடுவா. ஐக்கியமாகிவிடும் இது உண்மை ஜெகத்திலே.
போதாத 10 நாள்ல 9 கல்யாணம் பண்ணலாம் ஐயா. ஓ, இத பத்தி மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது அபிப்பிராயம் கேட்கணுமோ? அட அபிப்பிராயம் அது மண்ணா கட்டியா எப்படியாவது முடிச்சிட வேண்டியதா ஐயா. ஹலோ, குட் மார்னிங். வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? ஆமா, ஆவணி மாசம் 5ஆம் தேதி கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டோம். வாட், மேனேஜா? யாருக்கு? எனக்கா? இது என்ன இப்படி திடீர்னு சொல்றீங்க? இந்த பட்டணத்துல எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. நீங்க தான் மாப்பிள்ளைன்னு ஊர் பூராவும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அது இல்லைன்னா அவமானம் என்னால சகிக்க முடியாது. அதனால ஆத்திரம் தாங்க முடியாது. நீங்க அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாது. ஓ மை காட், இதுல இவ்வளவு டேஞ்சர் இருக்கா? நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கா போனாலும் கையையும் காலையும் கட்டி போட்டு கல்யாணத்தை பண்ணி போறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. சரி, அப்ப நான் ஈசல் வீட்டுக்கு போயிட்டு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுங்கிற ஈசல் வீட்டுக்கு போய் வந்து. நோ நோ நோ, நான் அது சொல்லல. ஈசல் வீட்டுக்கு போய் இந்த பாரு, இனிமே நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமா, ஆவணி 5. ஞாபகம் இருக்கட்டும், இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்கு. வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அம்மா ஈசலு, கல்யாணத்தை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? நான் யார் தெரியுமில்ல? பூச்சி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இப்ப நான் தான். இங்க பாரு, பூச்சி பொண்ணத்தானே தூக்கிக்கிட்டு வந்தான். நான் மாப்பிள்ளையவே தூக்கிக்கிட்டு வந்து உனக்கு தாலி கட்ட சொல்றேன். போதுமா? அவர் வந்துட்டாருப்பா. ஹலோ ஈசல். வாங்க வாங்க. மாப்பிள்ள, கல்யாணம் உங்களுக்கு கசக்குதா? Who says? That will be sweet. அது ரொம்ப இனிக்குமே. என்னையா மாட்டேன்னு சொன்னேன்? என்னமோ அப்ப சொன்னேன். இப்ப என்ன சொல்றீங்க? என்ன கம்பல் பண்றீங்க? கம்மலா? பேசாதியா? இங்க பாரியா, குழந்தை போட்டிருக்க கம்மலோட தான் வரும். நீ பேசாதியா? உனக்காக வைர கம்மலா செய்ய முடியும்? சுமார் என்ன, எங்க பூச்சி என்ன வேற கிடையாது. இந்தயா, நான் காதுக்கு போட்டுக்கிற கம்மலை சொல்லல. இந்த மாதிரி கம்பல், அந்த வார்த்தை தான் உனக்கு புரியலையா? இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி பொண்ணு கொடுத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஓஹோ, அப்ப சம்மதம் தானே? சம்மதம் சம்மதம் தான், சம்மதம் தான். அப்ப முகூர்த்த நாளை முடிக்கட்டுமா? முடிங்க முடிங்க. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்களும் வாட் மேடம் இது? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச குட் மார்னிங்க கேவலப்படுத்துறீங்களே. பின்ன என்ன, அத்தனை தடவை சொல்லி இருந்தோம். அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு எஸ்ன்னு சொல்லிட்டீங்களே. உங்க அப்பா கிட்ட மட்டுமா எஸ்ன்னு சொல்லியிருக்கேன்? அந்த கரப்பான் இல்ல கரப்பான், அதுகிட்ட கூட தான் எஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஐ எம் நாட் எ ஃபூல். நான் வந்து முட்டாள் இல்ல. ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க, எல்லாத்தையும் சொல்றேன். இந்திராய ஸ்வாஹா இந்திராய தன்னோமா சந்திராய ஸ்வாஹா சந்திராய தன்னோமா சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய தன்னோமா ப்ரஹஸ்பதியே ஸ்வாஹா ப்ரஹஸ்பதியே தன்னோமா ஓம் பூர்வபஸ்வ ஸ்வாஹா. வாங்க வாங்க சுந்தரம் பிள்ளை, நல்ல சமயத்துல வந்தீங்க. எடுத்துங்க, உட்காரு. அடா கழுகாதலாம், சௌக்கியமா? உட்கார் உட்கார். சீக்கிரம் ஓடி போய் நம்ம வைத்து குண்டாளி கிட்ட கூட்டிட்டு வா. என்ன மனசுலாச்சு? என்ன ஜோதிடர்? ஏன் பேசாம நிக்கிறேன்? மந்திரத்தை சொல்லியா முகூர்த்தம் போயிட போகுது. அது எப்படிங்க முகூர்த்த நேரத்துல மாப்பிளைக்கு மயக்கம் வந்துருச்சு? மந்திரத்தை சொன்னா தாலி கட்டணுமே, யாரு கட்டுறது? என்ன செய்யுது? இந்த முகூர்த்தம் போயிட்டு அவமானம் சகிக்க முடியாது. அவசரமா இருக்கு சொல்லியா? அத்தா, என்ன அநியாயம்? பண்ணக்காரப்ப அவன் பக்கத்துல போய் நிக்கிறேன். ஏண்டா என் வீட்டு சோத்தை தின்னுட்டு என் மாரத்தையே வாங்க வந்திருக்கியா? ஓய்ங்க. டேய் நாவுக்கரசு, போய் வேட்டை மாட்டிட்டு வந்து மனையில உட்கார். கல்யாணம் எனக்கா? போடா. ஐயோ, இது என்ன அநியாயம்? அது இல்லைங்க, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆளை உட்கார வச்சீங்கன்னா இந்த ஆள் மந்திரம் சொல்லி முடியறதுக்குள்ள முகூர்த்த நேரம் முடிஞ்சு 3 நாள் ஆயிடுமே. பூச்சி 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 என்ன கரப்பான் வந்து மச்சான் 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 மச்சான். பாப்பா பூச்சி, என் பொண்ணு கல்யாணம். மாப்பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சமயம் பார்த்து என் பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணி நினைக்கிறான்பா. அப்படி இல்லைங்க, அவரையே கல்யாணம் செய்துக்கணும்னு மனப்பூர்வமா நான் தான் சம்மதிச்சேன். என் இஷ்டத்துக்கு விரோதமா இப்படி எல்லாம் செய்யறாருங்க இவரு. அப்படிங்களா? அதெல்லாம் நம்பாதப்பா. முகூர்த்த நேரம் நெருங்குது. ஏன் பண்ணையா, இந்த முகூர்த்தம் போனா இன்னொரு முகூர்த்தம் பார்த்து முடிச்சுட்டா போகுது.
மனசுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு எப்படிங்க வாழ முடியும்? போய் அப்பா பூச்சி அவ்வளவு பாசாங்க. அவளை கேட்டுதான்ப்பா இந்த மாப்பிள்ளையை நிச்சயம் பண்ணேன். கிடையவே கிடையாதுங்க. ஆ? என்ன கட்டிக்க அந்த மாப்பிள்ளைக்கே இஷ்டம் இல்ல. வேணும்னு அவரையே கேட்டு பாருங்க. சரி, அழாதேம்மா. மாப்பிள, சரஸ்வதி கட்டிக்கிறது உங்களுக்கு சம்மதம் தானே? மை காட், அட பாவிகளா, எல்லாருமா சேர்ந்து சதியா பண்றீங்க? போட்டுமே பண்ணையா, உங்க குழந்தை இஷ்டப்படி தான் செஞ்சு வைங்களா. பண்ணக்கார பயலுக்கா? பண்ணையாருக்கும் பண்ணக்காரனுக்கும் வார்த்தையில் ஒண்ணும் அதிக வித்தியாசம் இல்லையா? தாராளமா நடத்தலாம். யார் சொன்னாலும் சரிதான், அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கவே நடக்காது. நடக்காதா? பண்ணையா, நீங்க மறுபடியும் பழைய பூச்சியை பார்க்கணுமா? மச்சான், மாயா, மாயா, எங்க மாயா? குங்குமம், குங்குமம். பணம் பத்தலன்னா எப்படியாவது பூச்சி முடிச்சிடணும். பூச்சி, ஆமா, நான் மட்டும் எப்படிங்க தனியா போவேன்? துணைக்கு வேணா 4 ஆளை வச்சுக்கியா, நாங்களும் வேணா ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிறையா. ஆமா கற்பம், எப்படியாவது முடிச்சு.